இன்றைய தினம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மண்டபத்துக்கு வந்து அவருக்கு மரியாதை செலுத்தியிருந்தோம். நான் ஏற்கனவே அவரோட மறைவு வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் உருவாக்கி உள்ளது. அதுக்கு வந்து மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் ஐயாவோட நீண்ட நாள் நண்பராக இருந்தார். மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் ஐயா எப்பவுமே எங்ககிட்ட சொல்லுவார், விஜயகாந்த் அவர்களை வந்து யாராச்சும் கஷ்டத்தோடு வந்தால் இஷ்டப்பட்டு உதவி செய்வார்னு. அந்த மாதிரி ஒரு மனசுள்ள தலைவன். அதே மாதிரி இந்த இழப்பு ஒரு பேரிழப்பாக கட்டாயம் போகும். காலையில் நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள்கிட்டையும் பேசி இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட இன்னும் ஒரு நாள் அவகாசம் எடுத்து தான் நான் இங்கே வந்தேன். அதே நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதித்துவப்படுத்தி தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் வந்து மரியாதை செலுத்திட்டு போயிருந்தார். எமது கட்சி சார்பாகவும் எமது மலையக மக்கள் இலங்கை வாழ் மலையக மக்கள் சார்பாகவும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் அவரோட குடும்பத்தினர், கட்சி தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகாந்த் சாருக்கும் இலங்கைக்கும் நட்புறவு எந்த வகையில் அது வந்து நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் இலங்கை தமிழர்களுக்காண்டி எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்காரு, திரையுலகத்தை எந்த அளவுக்கு ஒன்றிணைத்து இந்த இலங்கை தமிழர்களுக்காண்டி பேசியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு உண்மையான ஒரு தலைவர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கும் போது அதை முழு மனசோட கடைப்பிடித்து கடைசி வரைக்கும் அதுக்கு நிற்கிற ஒரு தலைவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி இளமையான அரசியல்வாதிகளுக்கு கட்டாயம் ஒரு முன்மாதிரி. கட்டாயம் அவரோட இழப்பு அனைவரையும் பாதிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இன்னும் வந்துட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இந்த காலப்பகுதியில், அதுவும் இந்த பொருளாதார நெருக்கடியில் ஒரு பெரிய பலமாகவும் எங்களுக்கு இருந்திருப்பாரு. ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு எந்த காலத்திலும் குரல் கொடுத்து வருவார். ஆகவே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.